அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 1222 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு பிளாட் பற்றி பார்க்க போகிறோம், ஒரு லேண்டு பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் போரூர் சரௌண்டிங்கிலோ இல்லை ஐயப்பந்தாங்கல் இன்பிட்வீன் போரூர் டு ஐயப்பந்தாங்கல் ஏரியாவிலே நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிளாட்டை கன்சிடர் பண்ணலாம். இது உண்மையிலே ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதே ஏரியாவில் நம்ம இதுக்கு முன்னால் 8 பிளாட் வந்து சேல் பண்ணியிருக்கோம். 1 2 இல்லை 8 பிளாட் சேல் பண்ணியிருக்கோம். அந்த டைம்லாம் வந்து நான் ரொம்ப நல்ல கம்மியான ப்ரைஸு கொடுத்தேன். அப்போ திரும்ப சொன்னேன், இந்த ஏரியாவில் இந்த மாதிரி ப்ரைஸில் வேறு ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்காது. அதுக்கு என்ன காரணங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் கேட்டாங்க, வந்து பார்த்தாங்க. ஆனால் அந்த 8 பிளாட் விற்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் டைம் ஆச்சு. 6 மாதத்தில் தான் வந்து ஒரு 8 பேர் அதை கன்சிடர் பண்ணி வாங்கினவங்க எல்லாருமே அது ஒர்த்து அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துட்டு திரும்பி போயிட்டாங்க. பட் இந்த ஏரியாவில் இன்றைக்கி இருக்கிற லேண்ட் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கிது அப்படின்னா அது எந்த மாதிரி லேண்ட் கிடைக்கும்னா, நாம் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருந்த அதே லேஅவுட் அதே இடத்துல, அதாவது செட்டியார் அகரமில் திருவிக நகரில் நம்ம இதுக்கு முன்னாடியே போட்டிருந்தோம், இந்த பழைய வீடியோஸில் கூட இருக்கும். அதே இடத்துல நம்ம இடம் நமக்கு வெஸ்ட் ஃபேஸிங்காகவும் ஈஸ்ட் ஃபேஸிங்காகவும் அந்த ரோட்டுக்கு 2 பக்கமும் நம்மக்கிட்ட லேண்ட் இருந்தது. 2ஐயுமே நம்ம பிரித்து கொடுத்தோம். அதே போல் இப்போ இந்த லேண்டு வந்து அதுக்கு பக்கத்தில் இருந்த லேண்டு ஒரு இண்டிவிஜுவலோட லேண்டு, அவர் லேண்டை நம்மக்கிட்ட கொடுத்துட்டாரு, விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த லேண்டை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இது வந்து செட்டியாரகரமில் இருக்கக்கூடிய திருவிக நகரில் இருக்குது. இந்த பிளாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 அடி ஃப்ரண்டேஜ், 47 அடி லென்த்தோடு இருக்குது. ரொம்ப கிறிஸ்டல் கிளியரான டாக்குமெண்டேஷனோட இருக்குது. இது இண்டிவிஜுவல் பட்டா லேண்டு, சரிங்களா? இதெல்லாம் வந்து லேஅவுட் கிடையாது, இதெல்லாம் எக்ஸிஸ்டிங் ஊர். நான் பழைய வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் எக்ஸிஸ்டிங் ஊர். இங்கே வந்து அப்ரூவல் அப்படிங்கிறது வந்து இண்டிவிஜுவல் அப்ரூவல் தான், லேஅவுட் அப்ரூவல் கிடையாது. புதுசாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காலனி காடாக இருந்த இடமோ இல்லை ஏரியா இருந்த இடமோ சும்மா கிடந்த இடமோ அந்த இடத்துல புதுசாக வந்து ஒரு லேஅவுட் ஃபார்ம் பண்ணி அது அப்ரூவலோடு வருது அப்படின்னா அந்த அப்ரூவல் வந்து லேஅவுட் அப்ரூவல். அந்த இடத்துல ஒரு குடியிருப்பு பகுதியை புதுசாக உருவாக்கி அதுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க, அதுதான் லேஅவுட் அப்ரூவல். எக்ஸிஸ்டிங் 200-300 வருஷமாக இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் இருக்கிற லேண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வீடு கட்டும்போது தான் அப்ரூவல் வாங்குவாங்க, அது வரைக்கும் அப்ரூவல் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ரூவலுக்கு பேர் வந்து இண்டிவிஜுவல் அப்ரூவல், சரிங்களா? ஸோ இதுவும் வந்து இண்டிவிஜுவல் அப்ரூவல் போகிறதுக்கு எலிஜிபிளான ஒரு லேண்டு தான். நம்ம இதுக்கு பக்கத்தில் இருந்த லேண்டெல்லாம் நம்ம லேண்டு தான், நம்ம ஆல்ரெடி விற்றுருக்கோம், அவங்க எல்லாமே அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஸோ அது மாதிரி இதுக்கும் அப்ரூவல் வாங்குறதுல எந்த இஷ்யூ இல்லை. இது கிளியரான ரெசிடென்சியல் சைட்டு, இது கிளியரான இண்டிவிஜுவல் பட்டாவோட ஆன்லைன் பட்டாவோட இருக்குது. ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு அப்ரூவல் இம்மிடியேட்டாக கிடைக்கும். அப்ரூவல் வாங்குறதுல எந்த விதமான இஷ்யூ இல்லை. அதுக்கு கைட் பண்ணனாலும் நம்மளே கைட் பண்ணி தரோம். 25 அடி ஃப்ரண்டேஜோட 47 அடி லென்த்தோட வெஸ்ட் ஃபேஸிங்காக இருக்குது, 20 அடி ரோட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5500 பெர் ஸ்கொயர் ஃபீட். இன்றைக்கி நீங்கள் போரூர் சரௌண்டிங்கில் வந்து லேண்டு தேடினீங்கன்னா, அதாவது ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி லேண்ட் தேடினீங்கன்னா, இந்த லேண்ட்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலோ இல்லை போரூர் டோல்கேட்டோ ஆக்சஸ் பண்ணுறதுன்றது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இங்கேருந்து வித்தின் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர், ஹார்ட்லி 1.5 கிலோமீட்டருக்கு மேலே ஆகாது. ஃபுல்லாக குடியிருப்பு ஏரியா, எல்லாம் கடைகள் கடத்தருன்னு எல்லாமே இருக்கக்கூடிய ஏரியா இது. ஸோ ரொம்ப சேஃபான ஏரியாவும் கூட. ஸோ அந்த மாதிரி ஏரியாக்குள்ளே 1-2 லேண்டு தான் இருக்கும், நிறைய லேண்ட்லாம் இருக்காது. எக்ஸிஸ்டிங் குடியிருப்பு பகுதிங்கும் போது ஒரு காலத்தில் வீட்டுக்கு பின்னால் கொல்லைப்புறமாக முன்னால் வந்து தோட்டமாக அந்த மாதிரி வச்சுருந்த இடங்களெல்லாம் வந்து இன்றைக்கி நெருக்கடி ஆகிட்டதுனால அந்த இடங்களெல்லாம் பிளாட்டாக விற்றுறாங்க, அவ்வளோதான் விஷயமே தவிர இங்கே வந்து எக்ஸஸாலாம் லேண்டெல்லாம் இருக்காது, நிறைய லேண்டெல்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி ஏதாவது பிளாட்ஸ் வந்தால் தான் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டு தான் இது. ஸோ இதில் வந்து லோன் எல்லாம் போனோம் அப்படின்னா லோன் கிடைக்காது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், இதுக்கு லோன் எல்லாம் கிடைக்கும். பட் லோன் ப்ராசஸ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு பெருசாக லோன் கிடைக்காது. நீங்கள் என்ன விலைக்கு வாங்குறீங்களோ அதில் வந்து 50% வரைக்கும் தான் உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஏன் அப்ரூவ்டு பிளாட்டாகவே இருந்தாலும் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸு 70% தான் உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 90% லோன் 95% லோனு நிறைய கோல்மால் பண்ணுறாங்க. அது ரியல் எஸ்டேட்டில் அதை பற்றி பேசணுன்னா அதுக்கு தனியான ஒரு வீடியோ போட்டு சோஃபா போட்டு உட்காந்து தான் டிஸ்கஸ் பண்ணணும், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதையெல்லாம் விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் அது வேணாம். இது உங்களுக்கு தெளிவான டாக்குமெண்டேஷன்,
தெளிவான இண்டிவிஜுவல் பட்டாவோட தெளிவான ரெசிடென்சியல் சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டு 1222 ஸ்கொயர் ஃபீட்டு வெஸ்ட் ஃபேஸிங்காக இருக்குது, 20 அடி ரோட்டில் இருக்குது, 25 அடி ஃப்ரண்டேஜோடு இருக்குது. நல்ல சைஸு, அதாவது ஒரு அரை கிரவுண்டுக்கு 25 அடி ஃப்ரண்டேஜுங்கிறது உண்மையிலே வந்து ஒரு ஒர்த்தான சைஸு. ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா 5500 தான். நீங்கள் நேரில் வாங்க, இடத்த பாருங்கள். நம்ம நேரில் பேசும்போது இன்னும் ப்ரைஸில் ஏதாவது பெட்டராக நெகோஷியேட் பண்ணி தர முடியுமாங்கிறதையும் நான் பார்க்குறேன். வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரெடி கேஷ் கையில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி லேண்டை வாங்கிடுங்க. ஆயில் மில் ரோட்டில் இருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் மில் ரோட்டோட எண்டுக்கு வந்து ரைட்டில் திரும்பினீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 300 மீட்டரில் இந்த லேண்டுக்கு வந்துடலாம். இந்த லேண்டுக்கு வர்ற வழி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடை தெருவாக தான் இருக்கும். உங்களுக்கு இல்லாத கடைகளே கிடையாது. அந்த மாதிரி காய்கறி கடையில் இருந்து ஆரம்பித்து மெடிக்கல் ஷாப்பில் இருந்து எல்லாமே 4-5 கடைகள் இருக்கும். மளிகை கடை 10 கடை இருக்குது. மெடிக்கல் ஷாப்பு 7-8 மெடிக்கல் ஷாப் இருக்குது. டாக்டர்ஸு கிளினிக்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு 7-8 கிளினிக் இருக்குது. அந்த மாதிரியான நல்ல ஒரு குடியிருப்பு பகுதியில் தான் செட்டியார் அகரமில் திருவிக்க நகரில் இந்த பிளாட் இருக்குது. ஸோ இது வேணுன்றவங்க உடனடியாக கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து பிளாட்டை பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஃபர்தராக பேசலாம். மீண்டும் இது போல் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.